வெல்கம் டு ஐஎஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் உடைய ரீஜனல் ஆர்ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரீஜனல் ரூரல் பேங்க் அது இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் பேங்க் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க் நேமில் இருக்குது. அண்டர்டேக்கிங் ஆஃப் இந்தியன் பேங்க். ஸோ இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிளர்க் அண்ட் ஆஃபீஸர் போஸ்ட் ரெண்டுமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது சைட் நேம் என்னென்னா www.ibps.in. ஸோ இந்த சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு கேட்டகரியாக போட்டிருக்காங்க. நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் போஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது கிளரிக்கல் போஸ்ட் தான் இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாற்றுறாங்க. ஸோ கிளரிக்கல் போஸ்ட் தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அங்கே ரைட் சைடில் ஆஃபீஸர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது பிஓ, ஸோ ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் 2 இயர்ஸ் பிஓவாக இருக்கணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் கன்ஃபர்மேஷன் போஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் ரெண்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிளரிக்கலுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். கிளரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 18 to 28 இயர்ஸ். அப்படிங்கும்போது ஓபிசிக்கு வந்து 31 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், எஸ்சி எஸ்டின்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கு வந்து 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. அண்ட் தென் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 377. ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து 377 வேகன்சி இருக்குது. சரி, இதில் எக்ஸாம் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி அண்ட் மெயின் ரெண்டு டைப் இருக்கும். ப்ரிலிமினரி மெயின். ப்ரிலிமினரி வந்து ஒன்லி ஃபார் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் தான். ப்ரிலிமினரியில் வந்து ஒன்லி ஃபார் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் தான், வேறு எந்த மார்க்கும் அதில் பார்க்க மாட்டாங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷனுக்கு என்ன மார்க் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது இந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் இது ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 நெகட்டிவ். ப்ரிலிமினரி அண்ட் மெயின் 1/4 நெகட்டிவ். ஸோ மெயின் எக்ஸாம் வச்சு பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. இது இன்டர்வியூ கிடையாது. கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. இந்த ஆஃபீஸர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 18 to 30 அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு 33 இயர்ஸ். ஸோ 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டிக்கு 35 இயர்ஸ். அண்ட் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. ஸோ இதுக்கும் எனி டிகிரி, கிளரிக்கலுக்கும் எனி டிகிரி தான், ஆஃபீஸருக்கும் எனி டிகிரி தான். அண்ட் தென் வேகன்சி பார்த்தீங்கன்னா 110 வேகன்சி. ஸோ தமிழ்நாட்டுக்கு இந்த பேங்க்குள்ள மட்டும் வேகன்சி வந்து 110 வேகன்சி. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பேங்க் இருக்கும், வேறு எதாவது ஸ்டேட்லாம் இருக்காது. அண்ட் தென் எக்ஸாம் டைப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி, மெயின் அண்ட் இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் இருக்குது. கிளரிக்கலில் வந்து ப்ரிலிமினரி, மெயின் 2 ஸ்டேஜ் தான். பட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு கேட்டகரி எக்ஸ்ட்ரா, ஒரு ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. மொத்தம் 3 ஸ்டேஜ் கிராஸ் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபை. ப்ரிலிமினரி யாரெல்லாம் குவாலிஃபை ஆனாங்களோ அவங்க தான் மெயின் போக முடியும். ப்ளஸ் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டு மார்க்கும் சேர்த்து கம்பேர் பண்ணி தான் போஸ்டிங் கொடுப்பாங்க. சரியா? இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/6/2024. ஸோ 27/6/2024 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ளேஸ்மெண்ட் ஆகலாம். சரியா? நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணுங்கள். எஸ்பெஷலி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி.